விஷ்ணுவின் 10 அவதாரங்களில் கிருஷ்ணருடைய அவதாரத்தை மட்டும் ஆழ்வார்கள் தமிழ்நாட்டு வைணவத்தோடு சேர்த்து கொண்டார்கள். அதற்கு காரணம் என்ன என்று ஆராய்ந்து பார்க்கும் பொழுது இந்த அவதாரத்தில் தான் இறைவன் எளிய தன்மையோடு இருக்கிறான். அதாவது இறைவன் ஏழை குடும்பத்தில் பிறந்து திருடி பொய் சொல்லி அக ஒழுக்கம் இல்லாதவனாக இருந்து கடுமையான உடல் உழைப்பாளியாக இருந்து பகலெல்லாம் குடையும் செருப்பும் குழலும் கொண்டு மாடு மேய்த்துவிட்டு மாலை பொழுதில் வீடு திரும்புகிறான். ஆக எளிமையும் ஏழ்மையும் நிறைந்த கிருஷ்ண அவதார கதையின் சமூக பின்புலங்களை தயக்கமில்லாமல் தமிழ்நாட்டு வைணவம் ஏற்றுக்கொண்டது. இதன் விளைவாக இறைவனுடைய பண்புகளில் சிறந்த பண்பாக எளிமையான கடவுள் என்பதையே தமிழகத்தில் வைணவம் முன்னிறுத்தியது. மேலும் ஆழ்வார்களும் அதற்கு பின்பு வந்த வைணவ ஆசாரியர்களும் சாதிக்கும் தீண்டாமைக்கும் எதிராக பல விளக்கங்கள் கூறுவதோடு அவற்றை பாடல்கள் வழியாக செயல்படுத்தியும் காட்டினார்கள். தமிழ்நாட்டில் பெரும் சமயங்களாக இருக்கும் சைவம் வைணவம் இரண்டிலும் சைவத்தை விட வைணவம் தான் நாட்டார் மரபுகளை அதிக அளவு உள்வாங்கிக் கொண்டது என்கிறார் வரலாற்று ஆய்வாளர் தோ பரமசிவன் அவர்கள். அதாவது பக்தி இயக்கம் எழுந்தபோது சைவம் வைணவம் ஆகிய இரு சமயங்களும் வடமொழி வேதத்தின் தலைமையினை ஆரம்ப கட்ட காலத்தில் முழுமையாக ஏற்றுக்கொண்டன என்றும் காலப்போக்கில் தமிழ்நாட்டில் வைணவம் வடமொழி வேதங்களில் இருந்து தன்னை விடுவித்துக் கொள்ள முயற்சி செய்தது என்றும் அதன் அடிப்படையில் வேதம் கற்றவன் ஒருவன் வந்தால் அரிசியை கொடுத்து புறந்தினிலேயே உட்கார வைக்க வேண்டும் என்றும் அதே சமயத்தில் திருவாய்மொழி கற்றவன் ஒருவன் வந்தால் அகத்துக்குள் இடம் கொடுக்க வேண்டும் என்றும் வைணவ உரையாசர்களுடைய கூற்றும் இருக்கிறது. ஆகவே வேதத்தையும் வடமொழியும் விலக்கி வைத்துவிட்டு வைணவமானது எளிய மக்களை நோக்கி செல்லும் வகையில் அந்த காலகட்டத்தில் அமைக்க முயற்சி செய்திருக்கிறார்கள். காரணம் என்னவென்றால் வேத மதமும் வைதிக வெறியும் தமிழ்நாட்டில் வேர் பிடிக்கவில்லை என்பதே உண்மை. இதை உணர்ந்தவர்கள் அடித்தள மக்களுடைய பண்பாட்டோடு சமரசம் செய்து கொண்டார்கள். இந்த பண்பாடு சமரசத்தை இன்று நடைபெறும் திருமால் கோவில்களுடைய விழாக்களிலும் சடங்குகளிலும் நம்மால் பார்க்க முடியும். எந்த அளவிற்கு என்றால் திருமலைராயன் பட்டினத்து கடற்கரை மீனவர்கள் திருமாலை வீட்டு மருமகன் என்று சொல்வார்கள். மேலும் 4000 திவ்ய பிரபஞ்சத்தில் கண்ணனுடைய மனைவியான நட்பின்னையை 9 ஆழ்வார்களும் குறிப்பிட்டு பாடியுள்ளார்கள். சிலப்பதிகாரம், சீவக சிந்தாமணி, கலித்தொகை முதலான சங்க இலக்கியங்களில் நட்பின்னை பற்றிய பாடல்களில் அவனை மணக்க கண்ணன் ஏறுதழுவிய செய்திகள் இருக்கின்றன. இந்த திவ்ய பிரபஞ்சம் ஒரு தொகுப்பு நூல். இதில் இடம்பெற்றுள்ள பாசுரங்களை பாடி ஆழ்வார்கள் பல்வேறு சாதிகளை சேர்ந்தவர்கள். வேதத்தில் வருகின்ற கருத்தை பின்பற்றுவதை விட அடித்தள மக்களுடைய கருத்துக்கு ஏற்றவாறு அவர்களுடைய வாழ்க்கைக்கு ஏற்றவாறு கடவுள்களுடைய கதைகளை ஒரு சில இடங்களில் அவர்கள் உருமாற்றி பயன்படுத்த ஆரம்பித்தார்கள். அதனால்தான் தமிழகத்தில் தென்கலை வடகலை என்று வைணவத்தில் இரு பிரிவுகள் இருக்கிறார்கள். பரிபாடலில் திருமாலின் 5 அவதாரங்கள் தெளிவாக கூறப்பட்டுள்ளன. ஆனால் பரசுராமன், ராமன் அவதாரங்கள் குறிப்பிடப்படவில்லை. விஷ்ணு அவதாரங்களுடைய எண்ணிக்கை காலந்தோறும் எழுந்த நூல்களில் பெருகிக் கொண்டே வந்துள்ளன. அவ்வளவு ஏன் புத்தரை கூட விஷ்ணு அவதாரங்கள் என்று ஒரு சிலர் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள்.